ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போய் ஒரு 250 to 300 கிராம்ஸ் பாவக்காய் வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிளேட்டில் ஒரு 2 ஆனியன் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு விழுதுகள். நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அது கூட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் அது கூட அந்த பூண்டு விழுதுகளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. அதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாவக்காய் நல்லா பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. அதில் ஒரு பிளேட் எடுத்து மூடி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாவக்காய் நல்லா ட்ரையாக இருக்குது. மசாலா எல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கலரிட்டு இறக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் பொரியல் கீரை குழம்புக்கு நல்ல ரெசிபியாக இருக்கும். வாரம் ஒரு வாட்டி பாவக்காய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்றதால பாவக்காய் சேர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க சின்னவங்க 2 பேருமே இதை சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.